நம்ம இன்னைக்கு வந்து மொச்சை பயிறு கூட்டு வைக்க போகிறோம். காஞ்ச மொச்சையை வாங்கி, வெள்ளை மொச்சை காஞ்ச மொச்சையை வாங்கி நனைய போட்டிருந்தோம். நைட்டே நம்ம நனைய போட்டோம்னா மறுநாள் காலையிலைக்கோ மதியத்துக்கோ வைக்கிறதுக்கு நல்லா ஊறிடும், அழகாக ஊறிடும். இங்கே இப்படி பிதுக்கணும்னா தொளி தனியாக பயிர் தனியாக வந்துடும். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மொச்சையை அள்ளி போடுவோம் உள்ள. இது வந்து நம்ம காஞ்ச மொச்சை நல்லா இருக்கும். இப்போ நல்லா நம்ம மூடிடுவோம். மூடி ஒரு 2 விசில் தான், 2 விசில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் திறந்துடணும். ஏன்னா ரொம்ப வந்து குழஞ்சி தைலம் ஆயிடுச்சுன்னா நம்ம கூட்டு வந்து ரொம்ப கொச கொசான்னு ஆயிரும். அப்பா பூவா அவிஞ்சு போச்சு. இங்கே இதுக்கு மேலே நமக்கு அவிஞ்சிச்சுன்னா குழஞ்சி போயிடும். 2 விசில் தான் இதுக்கெலாம் கரெக்டு. நீங்கள் நினைப்பீங்க 2 விசில் எப்படி வேகும்னு. நமக்கு ஏற்கனவே வந்து நல்லா நனைய போட்டு நனைச்சி வச்சுருந்ததுனால 2 விசிலுங்கிறதே அதிகம் தான். எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போடணும். நிறையா போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த கூட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வந்துடக்கூடாது, ஒரு முக்கால்வாசி பதம் வந்துடணும். இப்போ வந்து வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன். நமக்கு மொச்சைங்கிறதுனால வெள்ளைப்பூடு போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கணும். இஞ்செல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, வெள்ளைப்பூடு போட்டால் போதும். வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடலை, வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ அது காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இது எல்லாமே தக்காளி வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற மொச்சையை தட்டிடுவோம். தண்ணி வந்து எந்த காரணத்தை வச்சு மொச்சை பயிரை அவிச்ச தண்ணி மட்டும் இருந்துடக்கூடாது, நாரும். அந்த மொச்சை பயிர் தண்ணியை வந்து கிளீனாக நல்லா வடிச்சிடணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுக்கிடுவோம். தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போடுவோம். இது வந்து கறி மசாலா பொடி. இது வந்து நமக்கு வீட்டு குழம்பு பொடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமே அந்த மசாலா பொடியை கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா கலர் மாறிடும், பொடியோட கலர் மாறிடும், பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். மசாலா வந்து போதும், இதை விட நிறையா போட்டுறக்கூடாது. போட்டோம்னா நமக்கு வந்து இந்த பயிர் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா எல்லாமே இந்த பயிரில் ஒட்டி இருக்கணும். தண்ணி எனக்காக இருந்துடக்கூடாது. இது வந்து எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். பழைய கஞ்சிக்கு கூட இதெல்லாம் நல்லாயிருக்கும். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம். இதை வந்து இனிமேல் நல்லா சுருள இந்த மசாலா ஃபுல்லாமே இந்த பயிரில் ஒட்டுற மாதிரி நல்லா வற்ற வச்சு அப்படியே இறக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான். மசாலா பொடி வந்து நம்ம இதை விட நிறையா போட்டோம்னா இந்த பயிர் வெளியே தெரியாத அளவுக்கு மசாலாவாக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே நம்ம கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை போட்டிருக்கிற பயிரோ கறியோ சிக்கனோ மட்டனோ ஏதோ அதை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றாங்க. மற்றபடி இந்த மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. மசாலா கொண்டு குப்பையில் வலிச்சு போட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், மசாலா கம்மியாக குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதோட சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து இதையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மல்லிச்செடி வேணும்னா போட்டுக்கலாம். நான் மல்லிச்செடி போடலை, மல்லிச்செடி அண்டை இல்லை, போடலை. இது வந்து நல்லாவே மணமாக இருக்கும். நம்ம கறி மசாலா பொடி போட்டிருக்கிறதுனால நல்லா மணக்கும். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து கறி மசாலா பொடி போட்டிருக்கோம், அது அந்த மணமே போதும், அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.